அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் பணம் திருட்டு விவகாரத்தில் காதலிக்கு ஐபோன் வாங்கி கொடுத்ததாக கைதான ஊழியர் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல்கள் என்ன? அயோத்தி ராமர் கோவில் உண்டியல் பணம் திருடப்பட்ட விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு இதுவரை 8 பேரை கைது செய்துள்ளது. அதில் அவினாஷ் சுக்லா என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தொடக்கப்பள்ளி ஆசிரியரான அவினாஷிடம் கோவிலில் நன்கொடைகள் எண்ணப்படும் பொழுது பணத்தை கணக்கு சரிபார்க்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவரை காவலில் எடுத்து விசாரித்த பொழுது உண்டியல் பணத்தை திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. தனது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் காதலிக்கு ஆடம்பர பரிசுகளை வழங்கியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தான் திருடிய பணத்தில் சுமார் 19 லட்சத்தை ஆடம்பரமாக செலவழித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அவினாஷ் தனது சகோதரர்களில் ஒருவரின் திருமண கொண்டாட்டங்களுக்காக சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் மற்றொரு சகோதரருக்கு 5 லட்சம் ரூபாய் அனுப்பியதாகவும் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தனது காதலியின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக 2,50,000 ரூபாய் பணத்தை டிஜிட்டல் முறையில் அனுப்பியுள்ளார். மேலும் அவருக்கு ஒரு விலை உயர்ந்த ஐபோன் ஒன்றையும் பரிசாக வழங்கியுள்ளார். அவினாஷிடமிருந்து சமீபத்தில் வாங்கப்பட்ட மாருதி கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 3,50,000 ரூபாய் மதிப்புடைய அந்த காரை போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தனது சகோதரர் அபிஷேக் பெயரில் அவர் பதிவு செய்திருந்தார். இதுவரை கைது செய்யப்பட்ட 8 குற்றவாளிகளிடமிருந்து 79,80,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. இதில் அவினாஷிடமிருந்துதான் மிகப்பெரிய அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவருடன் தொடர்புடைய இடங்களில் இருந்து மட்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான ரொக்கம், வெளிநாட்டு ரூபாய் மற்றும் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. அவினாஷின் வீட்டில் இருந்து ராமராஜ்ய கோஷ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான QR குறியீடு பொருத்தப்பட்டிருந்த நன்கொடை பெட்டி ஒன்றையும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் மீட்டெடுத்துள்ளனர். முறைகேடு புகாரை தொடர்ந்து ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை அறக்கட்டளை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது.